ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். மீஷோவில் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன், அதை பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பில்லோங்க. இது பார்த்திங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் 2 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, பில்லோவில் தலை வச்சு படுக்கும்போது அது கரெக்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு 2 எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நூல் பாக்ஸு. இந்த தையல் மிஷினுக்கு வருதுல்ல அந்த நூல். வெளியில் பார்த்திங்கன்னா 5 ரூபா ஒரு நூல். சரிங்களா? இப்போ இதில் வந்து 100 நூல் இருக்குது. அப்போ 5 ரூபானா என்ன கணக்காச்சு? 500 கணக்காச்சு. அதில் பாதிங்க. இது வந்து வெறும் 263 ரூபா. ட்ராவலிங்கோட இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நூல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கட்டாகவே இல்லை. நல்ல பர்ஃபெக்டான நூல், நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒவ்வொரு கலர்லேயும் சரி 4 கலர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து லாண்ட்ரி பேகுங்க. லாண்ட்ரியில் நம்ம அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த பேகு. ஆனால் நான் அந்த இதுக்காக வாங்கலை. தினமும் யூஸ் பண்ணுற துணியை வந்து இதில் போட்டுக்கலாம். நிறையா துணி வெளியே கிடக்கு, அதை யூஸ் பண்ணுற துணியெல்லாம் இதில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. எல்லா துணியும் இதில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு இடமும் கரெக்டாக இருக்குது. பீர்வாலம் கூட வைக்க வேண்டியதில்லை. ஆனால் துணி அவ்வளோ குவாலிட்டி கிடையாது இந்த பேகு. ஆனாலும் நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டா சூப்பராக வச்சுக்கலாம். 3 பேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கோட ப்ரைஸ் 80 ரூபா தான். பரவாயில்லைங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.